மத்தேயு 9வது அதிகாரம் 37, 38 இதுக்குரிய அவசன ஆதாரம் மத்தேயு 9, 37, 38. அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுவடையின் எஜமான் தமது அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். இதோ வயல் நிலங்கள் அறுவடைக்கு எப்படி இருக்குது, ஆனா யார் இல்ல, ஆட்கள் இல்லை. ஒரு பக்தன் இப்படி பாடுறார், விளைந்த பலனை அறுப்பார் இல்லை, விளைவின் பலன் பாடிடுதே, அறுவடை மிகுதி ஆழோ இல்லை, அந்தோ மனித அழிகின்றாரே, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆழோ இல்லை, அந்தோ மனித அழிகின்றாரே. பாருங்க, அறுவடை மிகுதி ஆழோ இல்லை. இப்ப நான் சொல்றேன் தானே, நான் உங்களை உருவாக்கத்தானே செய்யறேன். ஏன் இப்ப இந்த சேர்ச்சில இருந்து அறுவடை பணியாளர்கள் எழுப்பி வர்றது இல்லை? அர்ப்பணிப்பு இல்லை. ஏன் அர்ப்பணிப்பு இல்லை? உலக நேசம். ஊழியத்துக்கு வந்தா கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும், ஐடி கம்பெனியில் போனால், ஆஃபீஸில் போனால் நிறைய சம்பாதிக்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், அழகான பொண்ணு கிடைக்கும், நல்ல ஜாம்பவான் மாதிரி மாப்பிள்ளை கிடைப்பாங்கிற உலக நேசம் தானே. உலக நேசம் தானே. நீ இன்னைக்கு ஆத்தும அறுவடை பணியாளனா வராம உன் பிள்ளைய அனுப்பாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சம்பாதிக்கணும், கார் வாங்கணும். எல்லாம் சாகும்போது விட்டுட்டு தானே போற. ஏன் நான் கேட்கிறேன், இவ்வளோ ஒரு மிஷினரி பாஸ்டர்னு உலகமெல்லாம் என்ன சொல்றாங்க? ஒரு மிஷினரியா இருந்தவர், மிஷினரி தரிசனத்தோட சபையை நடத்துறவர், சபையிலேயே ஏங்க வருஷந்தோறும் நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றதில்ல? உலக நேசம். நீ உலகத்தோடு உலகமா சேர்ல சிக்கிக்கிட்டு கிடக்குற, உனக்கு அதை விட்டுட்டு வர விருப்பம் இல்லை. என்ன நினைக்கிற? ஊழியக்காரனா போன என்ன சம்பளம் கிடைக்கும்? ஏங்க என்ன சம்பளத்துக்கு வர்றது இல்லை ஊழியம். இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துட்டு நான் உனக்கு சம்பளம் தருவேன். இளவரசி சொன்ன மாதிரி மகாராஜா கத்தர் சொல்றார், நான் உனக்கு சம்பளம் தருவேன். இப்ப நானும் சொல்றேங்க, நான் பெங்களூர்ல இந்த அகாப்பே திருச்சபை ஆரம்பிக்கும் போது யாராவது சம்பளம் தருவாங்கன்னு நம்பிக்கிட்டான் ஆரம்பிச்சேன்.